Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தினுடைய மாவீரர், இன்றைய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வீரத்தின் ஒரு முன்னோடியாக பெருமானார் காலத்தில் திகழ்ந்த மாபெரும் ஒரு சஹாபி, படை தளபதி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்திருப்பது அவரவரின் மீது கடமை. இஸ்லாம் என்ற ஒரு புத்தகம் இருக்கே, மிக பெரியது, பல துறைகள், அதற்கான பல முகங்கள் உண்டு. அருமையானவர்களே, அந்த வகையில் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவை நாம் அறிய வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய முஸ்லிம் வாலிபர்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி செல்கிறது என்று யாராலும் கணிக்க முடியாததாக இருக்கிறது. எனவே இஸ்லாம் ஒரு காலத்தில் உலகளாவிய ஒரு உச்சத்தை அடைந்திருந்தது. அது ஒரு உலகளாவிய ஒரு கண்ணியத்தை பெற்றிருந்தது என்று சொன்னால் அதற்கான காரணம் அந்த சஹாபாக்களுடைய வலுவான ஈமானுடைய பற்றும் அவர்கள் மரணத்தின் மீதும் மறுமையின் மீதும் இறைவனின் மீதும் கொண்டிருந்த பற்றற்ற காதல் என்பது வெளிப்படுகிறது. இதெல்லாம் இதே காலத்தில் வாழக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் தேவை, குறிப்பாக வாலிபர்களுக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு நபரும் இப்பேற்பட்ட வரலாறை அறிவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, யார் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகிறார்கள், ஒரு உயரமான மலை போன்ற உறுதியான தோற்றம் கொண்ட நபர்கள். மேலும் அவருடைய பரந்த மார்பு, குறிப்பிட்டு சொல்லும் தகுதியான கழுகு போன்ற பார்வை, உடற்கட்டான பாங்கு கொண்டவர், பார்த்தாலே உறுதிமிக்க நபர் என்று அறியும் விதத்திலே அவருடைய உடற்கட்டு, அவருடைய அறிவாற்றல், சிந்தனை என்பதாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தின் அத்தனை சிறப்பம்சங்களையும் பெற்றவர்கள் தான் அவர்கள். இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். பனு மக்சூம் என்ற குலத்தில் பிறக்கின்றார்கள். வலீத் இப்னு முகிரா என்பவனுக்கு மகனாவும் பிறக்கின்றார்கள். இந்த வலீத் இப்னு முகிரா யார்? இந்த வலீத் இப்னு முகிரா அந்த மக்கா குறைசிகளில் பெரும் செல்வந்தர். இந்த வலீத் இப்னு முகிரா மக்களுக்கு அதிகமாக கொடை கொடுக்கும் தன்மை கொண்டவர். இந்த வலீத் இப்னு முகிரா ஹாலித் இப்னு வலீத் அவருடைய தந்தையார், அவருடைய மரணம் வரை இஸ்லாத்தை ஏற்காமலே மௌத்தாகிவிட்டார். பெருமானா எதிர்க்கக்கூடிய அந்த நிலையில் அவங்க மௌத்தாயிட்டாங்க.
இந்த வலீத் இப்னு முகீரா இந்த குறைஷிகளுக்கு ஏதேனும் ஒரு போர் வந்துவிட்டால், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை சூழ்ந்து விட்டால், அந்த குறைஷிகள் எல்லாம் சென்று இந்த போரிலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று மசூரா செய்வார்கள், ஆலோசனை கேட்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு ராஜதந்திரி தான் இந்த வலீத் இப்னு முகீரா. யார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட இத்தனை குணம் கொண்ட இவருக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. இவர் கடுமையாக பெருமானாரை எதிர்த்ததின் காரணமாக இவருடைய மகனார் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். பெருமானாரை எதிர்த்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் அவர் மீது சபித்து ஒரு குர்ஆன் ஆயத்தையும் இறக்குகின்றான். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த குர்ஆன் ஆயத்தினுடைய தந்தையின் மீது இறக்கப்பட்டது என்று தெரிந்த காலித் இப்னு வலீத் தேம்பி தேம்பி அழுதார்கள். என் தந்தைக்கு இது கிடைக்கவில்லையே. அருமையானவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இத்தனை பெரும் வீரராக, அறிவு மிக்கவராக, போர் என்று வந்துவிட்டால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தந்திரம் உலகம் சிறப்பு வாய்ந்தது. இத்தனைக்கும் சிறப்பிற்கும் காரணம் அவருடைய தந்தை வலீத் இப்னு முகீரா. காரணம், அந்த குழந்தை பிறந்த தினத்திலிருந்து, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர் பிறந்த தினத்திலிருந்து தனிப்பட்ட அவருக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களை நியமித்தார்கள். அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பு மிக்க ஆசிரியர் நியமித்தார்கள். போருடைய அத்தனை தந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். எப்பேற்பட்ட இடத்திலும் தன் மகன் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக சிறப்பான பல பயிற்சிகளை அவர்கள் கொடுத்தார்கள். இப்படியாக அவர்கள் வளர்ந்த விதம் என்பது அவருடைய தாயாரின், அவருடைய தந்தையினுடைய முழுக்க முழுக்க அந்த போரினுடைய கற்றாழைகளை கொண்டு அவர்கள் வளர்ந்தார்கள். ஏன்? அந்த காலத்திலே போர் எப்போ நடக்கும் என்பதே தெரியாது. வெளிநாட்டுக்காரன் வந்து அடிக்கிறது இல்லை, உள் குலத்திலேயே சண்டைகள். எப்போ யார் என்னமோ தாக்குவார்கள். அந்த காலத்தில் யாருக்கு மதிப்பு? வீரர்களுக்கு மதிப்பு. குறைஷிகளை பற்றி ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். குறைஷினுடைய வீரங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், அதிலுள்ள ஒரு தலைவனை மற்ற குலத்தார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த தலைவனை நீ போன்று நீ ஆக வேண்டும் என்பதாக சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். அத்தனை பெரும் வீரர்களாக திறந்து கொண்டிருந்தார்கள் குறைஷிகள். அதில் ஒருவர் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர். இப்பேற்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக முஸ்லிம்களுக்கு சொல்லன்னா கஷ்டங்களை கொடுத்தார்கள், சொல்லன்னா துன்பங்களை கொடுத்தார்கள், இடையூறுகளை கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உஹது போரிலே பெருமானார் தோற்ற சம்பவம். தோல்வி என்றால் முழு தோல்வி கிடையாது, காக்கப்பட்டு கொண்டுவார்கள், பெருமானார் சேசம் காக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அதற்கு அந்த தோல்விக்கு வித்திட்டவர் காலித் இப்னு வலீத். முஸ்லிம்கள் வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக ஒரு மலையின் மீது 50 வீரர்களை, அம்பு வீரர்களை பெருமாள் நிப்பாட்டி இருப்பார்கள். யாரை கணித்து? போருக்கு 2 தரப்புல இருந்து படை வரும். ஒரு படை பெருமானாருக்கு முன்பாக, இன்னொரு படை அந்த உஹதுடைய அந்த கால்வாய்க்கு இன்னொரு மலைக்கு பின்பாக காலித் இப்னு வலீத் 200 குதிரை படை வீரர் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த 200 படை வீரர்கள் போரின் ஆரம்பத்திலும் இறங்க மாட்டார்கள், நடுவிலும் இறங்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் ஒருவேளை நம்ம முன்னாடி சண்டையிடும் போது பின்னாடி வந்துட்டா என்ன பண்றது என்பதாக பெருமானார் யூகம் வகித்து சிறிய ஒரு மலையின் மீது இந்த 50 வீரர்களை நிறுத்தி வைப்பாங்க. இந்த பகுதியில் இவங்க ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா முடிச்சிடுங்க என்பதாக. எந்த அளவிற்கு சொல்வார்கள்? நாங்களெல்லாம் இந்த போரில் ஜெயித்து விட்டாலும் இந்த மலையை விட்டு நீங்க என்னுடைய கட்டளை வர வரை இறங்கக்கூடாது, அல்லது நாங்கள் தோர்த்து எங்கள் மீது காகங்கள் அமர்ந்து எங்களை தின்னுவதை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மலையை விட்டு நீங்க இறங்கக்கூடாது. ஆரம்பத்திலே சஹாபாக்கள் சூறாவளியை போன்று அதில் சண்டையிட்டதின் காரணமாக எதிரிகள்லாம் உளுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பின்பாக நின்று பார்க்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் தோர்த்து விட்டார்கள், பாருங்க எதிரி ஓடுறாங்கன்னு சொல்லி வாங்க கனிமத்தெல்லாம் விட்டுட்டாங்க, அந்த பொருள்களை எடுக்கலாம் என்பதாக அங்கே நின்றுட்டு இருந்த சில சஹாபாக்கள் இறங்க, இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த தூரமாக இருந்த காலித் இப்னு வலீத் 200 படை வீரருடன் முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி விரட்டிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி பக்கம் வந்து லாக் பண்ணிடும். அப்போ முன்னாடி ஓடிட்டு இருந்த அந்த குஃபார்களை அழைத்து சொல்வார்கள், வாருங்கள் நடுவில் முஸ்லீம்கள் சிக்கி கொண்டார்கள் என்பதான். இறுதியாக பின்னாடி தாக்குறாங்க, முன்னாடி தாக்குறாங்க, இவங்க யார் அடிக்கிறோம்னே தெரியாமல் முஸ்லீம்ஸில் கொன்று அதில் பெரும் தோல்வியை காண்பார்கள்.
இறுதியாக பெருமானார் காப்பாற்றப்படுவார். அருமையானவர்களே, இப்படியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மூலியமாக ஒரு பெருத்த சேதம் இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக இருந்தது. பிறகு பத்ர் யுத்த களத்திலே இவருடைய சகோதரர் எதிரியாக பிடிபடுகிறார், கைதியாக. அவருக்கு சில பிணத்தொகையும் கொடுத்து சிலர் விடுவித்து விடுகிறார்கள். ஆனால் பெருமானாரின் தோழர்களுடைய அந்த நல்ல பண்புகள், அவருடைய அந்த விசாலமான குணங்களை கண்ட அந்த சகோதரர் மக்காவுக்கு வந்துட்டு பெருமானாருக்கு மீண்டும் பார்த்து இஸ்லாத் தழுவுகிறாங்க. அந்த இஸ்லாத்தை தழுவிய நேரம் பெருமானார் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய சகோதரர் ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை தழுவினால் நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன், அவர்கிட்ட கொடுங்க, அவர் படிக்கட்டும் என்பதாக. இஸ்லாத்தை தழுவினால் இஸ்லாத்தில் ஒரு சிறப்பான இடத்தை அவருக்கு நான் ஏற்படுத்தி தருவேன். போரிலே அவருக்கென்ற ஒரு தனி இடத்தை மசூராவுடைய அவருடைய ஆலோசனை கேட்பதற்கென்று நான் வைப்பேன். அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, இன்னும் அவருக்கு வெளிச்சத்தின் பக்கமாக வரக்கூடிய நேரம் வரவில்லை என்று அவர்கிட்ட கேளுங்க என்பதாக ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க. இவங்க மக்காவுக்கு வர நேரம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொடுத்துட்றாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு படிக்கிறாங்க. படித்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டுரு. ஏன்? நபியுடைய வார்த்தை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இண்டிவிஜுவலாக ஒரு தவறை கூட யாரும் சுட்டி காட்ட முடியாது. அது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும். ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதில் தான் பிரச்சனையே. அப்போ இதை படிச்சுட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக ஏதோ ஒரு சத்தியம் இருக்குது, அது என்னுடைய உள்ளத்தை போட்டு ஆட்டி படைக்குது என்பதாக அந்த கடிதத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. ஒரு காரிருள் காட்டிலிருந்து வெளியாகி வெளிச்சமிக அழகான ஒரு பூந்தோட்டத்திற்கு நுழைவதாக ஒரு கனவை காண்கிறார்கள். இந்த கனவை இன்னொரு நபரிடம் விளக்குகிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை தழுவுற நேரம் வந்துருச்சு என்பதாக. அப்போ அன்றைக்கி நைட்டே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டே கிளம்புறாங்க. சரி, நைட்டோட நைட்டை என்ன செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவில் சென்று பெருமானாரின் கையை பிடித்து இஸ்லாத்தை தழுவி விட வேண்டும் என்பதாக. அருமையானவர்களே, இவர்களுடைய தோழர்கள் சிலர் மக்காவின் மாபெரும் வெற்றி வீரர்கள். அவங்க இப்போ இவங்க வெளியே வர நேரம் அதே இரவு அவர்களும் வெளியே வராங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் பெருமானாரை பார்க்க போகிறேன். நீங்கள் நானும் பெருமானாரை தான் பார்க்க போகிறேன். ஏன்? எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கலங்கி விட்டது. பெருமானிடத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு உண்மை அவர்களுக்கு பின்பாக இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 4 மாவீரர்கள் இஸ்லாத்தை தழுவதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், முஸ்லீம்கள் வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். அப்படி வந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லாம் அஞ்சுகிறார்கள். ஹாலித் வருகிறார், என்ன செய்ய போறாரோ, சண்டையிடுவாரா என்னன்னே தெரியல, பதறுகிறார்கள். அங்கே தூரத்தில் வரும்போது மதீனா சஹாபாக்கள் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி வந்து சொல்கிறாங்க நபிசாஸ் அவங்கள்ட்ட. இப்போ சொன்னாங்க, யாரும் அவரை தடுத்துவிட வேண்டாம், அவங்க வரட்டும். வந்தாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தன்னுடைய வாளை உள்வைத்த விதமாக, எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை ஈமான் கொள்ளலான்னு வந்திருக்கேன். அப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு தெரியும் ஹாலிதே, உன்னுடைய அறிவு கூர்மை, உங்களுடைய தந்திரம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய அந்த சிந்தனை ஒரு நாளும் உங்களை வழிகேட்டில் வைத்திருக்காது. மிக விரைவில் நீங்கள் இஸ்லாத்தில் வந்தடைவீர்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த நாள் வந்துவிட்டது என்பதாக ஹாலித் இப்னு வலீத் அவளை பார்த்து இன்னும் கூறினார்கள் சஹாபாக்கள்கிட்ட, தெரிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்களே, தோழர்களே, மதீனாவாசிகளே, மக்கா தன்னுடைய ஈரக்குலையை அறுத்து இன்று நம்மிடத்தில் கொடுத்து விட்டது என்பதாகவும் கூறினார். யாரை பார்த்து சொல்றாங்க? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ற சஹாபியை பார்த்து சொல்றாங்க. எனக்கு கூட வந்து அவங்களுடைய தோழர்களும் அவ்வளோ பெரிய வீரர்கள், சாதாரண நபர்கள் அல்ல. அருமையானவர்களே, அந்த நேரத்தில் முசாவா பண்ணி அழுகிறாங்க ஹாலித் இப்னு வலீத். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை எனக்கு விளங்க இவ்வளோ நாள் ஆச்சு. எனவே இத்தனை காலங்களில் போரில் முன்னின்று உங்களை நான் தோற்கடிக்கணும், உங்களை அழிக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படுத்துட்டேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், ஹாலிதே கலிமா சொல்லுங்க. கலிமா மொழிடாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் அன்னக்க? ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அன்னக்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அப்படியே சாட்சி சொல்வது. அந்த கலிமா சொன்னோனே சொன்னாங்க, ஹாலிதே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒரு கலிமா
இதற்கு முன்பாக வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் அது சுத்தப்படுத்தி விட்டது, அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறினார். கலிமாவுடைய உயர்வை பாருங்கள் அருமையானவர்கள். இறுதியாக இஸ்லாத்திற்குள் இணைகின்றார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இணைந்த பிறகு உள்நாட்டுக்குள்ளேயே கோத்திரங்கள் வாரியாக பெருமானாருடன் சண்டையிடுவதற்கென்றே பல கூட்டங்கள். ஏன்னா கோத்திரமாக தானே வாழ்ந்தாங்க. எப்படியாச்சும் அழிச்சிட்டு அந்த பகுதியிலிருந்து நாம் ஆட்சி பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான சண்டைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக ஆக்கி சஹாபாக்களை போட்டு அனுப்புவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முதல் போரில் முஅத்தா யுத்தம் நடக்குது. முஅத்தா என்ற ஒரு யுத்தம். இந்த முஅத்தா என்ற யுத்தம் ரோமர்கள் அடிக்கடி அரபு கோத்திரத்தினுடைய கடைசி எல்லையில் வாழக்கூடிய சில முஸ்லிம்களை படையெடுத்து வந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த விஷயம் பெருமானார் கிடைக்குது. அப்போ இவர்கள் யார் சரி செய்வது? எனவே அவங்கள்ட்ட நம்முடைய தூதுத்துவத்தின் கடிதத்தை கொடுத்து இஸ்லாத்தில் இணைக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுத்துவத்தை அனுப்புகிறாங்க. அப்படி போன அந்த தூதுரை அங்கிருந்த ஒரு ஆட்சியாளன், அது ஷாம் பகுதி, அமீர் ஜர்ஸா என்ற ஒருத்தன் வந்து கடிதத்தை கொடுக்குறாங்க. எங்களுடைய தூதரை அனுப்பிச்சிருக்காங்க என்பதா கடிதத்தை வாங்கி படிக்கலாம், இல்லை அவரை வெட்டுங்கன்றுவான். அந்த தூதுத்துவத்தை கொண்டு போன அந்த சஹாபி கொல்லப்படுகிறார். தூதுவரை கொல்வது சண்டைக்கு வா என்று கூப்பிடுவதற்கான அர்த்தம் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கும் அதே தான். எதனாச்சும் ஒரு நாட்டு தூது இங்கே நம்ம சென்னையில் தான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க அடிச்சான்னு வச்சுக்கிங்க, அந்த நாடே போர் செஞ்சிடும். இது ஒரு வளமை. அப்போ போருக்கு வா, என்ன தூது கொடுத்துட்டு இருக்க என்பது தானே அதோடைய அர்த்தமாக ஆகுது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நாம் ஒரு போர் செய்தே ஆக வேண்டும் என்று கூறி 3000 படைகளை திரட்டுகிறார்கள். அந்த 3000 நபர்களை அந்த இறுதி பகுதிக்கு அனுப்புகின்றார்கள். அந்த ரோமருடைய, அதுவும் சொல்ல போனால் அவருடைய அல்ல, அரபியோடைய அல்ல, அதை தாண்டி நின்று அவர் சண்டை செய்வார்கள். அப்போ போகிறப்ப அந்த முஅத்தா யுத்தத்தில் தான் முத கலந்துக்கிறாங்க. பெரும் யுத்தத்தில் அப்போ தான் கலந்துக்கிறாங்க. அப்போ யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக அதற்கு அமீரா நியமிக்கிறா அப்படின்னு சொன்னால் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பும் போதே சொல்லிடுவாங்க, ஒருவேளை இந்த தளபதி மௌத்தாகிவிட்டால், ஷஹீதாகிவிட்டால் அடுத்து யார் தளபதி ஆகணும்? ஜாபிர் பின் அபி தாலிப் அவங்க இஸ்லாத்தின் கொடியை கையேந்தி கொண்டு படையை வழிநடத்த வேண்டும். ஸைத் பின் ஹாலித் அபு தாலிப் அவர்கள் மரணித்து விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அடுத்து அந்த இஸ்லாத்தின் கொடியை கையில் ஏந்தி கொண்டு படையை நடத்த வேண்டும் என்பதாக 3 தளபதிகளை போட்டு அனுப்புகிறாங்க. இவங்க தளபதியெல்லாம் போடல, சாதாரண நபராக அனுப்புகிறாங்க. அருமையானவர்களே, போர் ரொம்ப உக்கிரமாக இருக்கு. ஏறத்தாழ அவன் 1,00,000க்கும் மேற்கொண்ட படையோடு நின்று சண்டை செய்து கொண்டிருக்கிறான். இங்கே வெறும் 3000 சஹாபாக்கள் தான். அப்போ இந்த 3000 சஹாபாக்களை அந்த மன்னன் பார்த்தா கழுகு கையில் புறா மாட்டினா எப்படியோ அது மாதிரி இவங்களை முடிச்சிடலாம், என்ன மதினாவாசிகள், என்ன பெருமானார் என்று அவனுடைய ஒரு எண்ணம். அந்த போர் உக்கிரமாகுது. முதலில் நிறுத்தப்பட்ட ஒரு சஹாபி மரணிக்கின்றார். அடுத்தபடி அடுத்த தளபதி வராங்க, அவங்களும் அந்த இதில் மூத்தாகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினால உட்காந்து கொண்டு இன்னைக்கு எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறோம், லைவ் நியூஸ் பார்க்குறோம், அப்டேட் செகண்டுக்கு செகண்ட், அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு மதினால உட்காந்து சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கு என்பதாக சொல்கிறாங்க. முதலாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மரணிக்கின்றார். அடுத்தடுத்த சஹாபாக்கள் மரணிப்பதை சொல்லிக்கிட்டே வராங்க. இறுதியாக அங்கே களத்தில் எந்த தளபதியுமே இல்லை. ஒரு நபர் ஓடி வந்தார். காலித் இப்னு வலீத் கையில் ஒரு வாளை கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த இடத்த சிக்கலில் விட்டு இந்த முஸ்லீம் படையை காப்பாற்றணும், உங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமையாக இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்பாக நீங்கள் இஸ்லாத்தை தழுவுனாங்க, இப்போ தான் வந்திருக்கேன், உங்களுக்கு தான் என்னை விட சிறப்பு அதிகம் சொன்னாங்க. இல்லை காலிதே, மறுக்காதீங்க. கையில் படை கத்தி எடுக்கிறாங்க. போர் வியூகத்தை மாற்றுறாங்க. மாற்றிட்டு சொன்னாங்க, சண்டையிட்டு கொண்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னேறுங்க, நீங்கள் நம்மளுடைய அந்த அரபு தேசத்து மலைகள் இருக்குன்னு தெரியுமா, அதை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் வாங்க. சகோதரர்களே, அப்படியே சண்டையும் செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின் வருவாங்க. எதிரிகள் முன்னேறி வந்தால் மறுபடியும் அடிப்பாங்க, அப்படியே பின் வருவாங்க. அந்த எதிரி படை தளபதி என்ன நினைச்சான்னு சொன்னால், இந்த மலைக்கு பின்பாக ஒட்டுமொத்த அரபு நிற்கிறாங்க, இந்த மலையை தாண்டி போவேணாம், நம்ம மலையை தாண்டி இந்த ரோமர்களுடைய 1,00,000 படையை நம்ம நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுட்டான். அவனுடைய பயத்தை உண்டாக்கி விட்டு ஒரு அழகாக பின்னாடி வந்து அந்த அதில் பெரும் வெற்றி இல்லை என்று சொன்னாலும்
ஒரு பெரும் வல்லரசை மோதி அவர்கள் சில இழப்பை ஏற்படுத்திவிட்டு படையை அழகா என்ன செஞ்சிருவாங்க, பாதுகாத்து கொண்டு வந்துருவாங்க காலித் இப்னு வலீத். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அமர்ந்து கொண்டே சொல்வார்கள், இந்த சஹாபிக்கு பிறகு இவருக்கு பிறகு இவர் ஒவ்வொருத்தவங்களா கொடியேந்திராங்க. இறுதியாக அல்லாஹுடைய வாளின் கையில் அல்லாஹ் கொடியை கொடுத்தான், அவருடைய கையால் அந்த போரை அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியமாக்கி கொடுத்தான் என்பதாக பெருமானார் சொல்லும்போது கண்களில் அப்படியே கண்ணீர் வடியும். அருமையானவர்களே, அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹுடைய வாள் என்ற அந்த புனை பெயரும் ஏற்படும். இப்பேற்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, இவர்கள் இன்னொரு முறை, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதிகமான போர்க்களத்திலே கழித்தவர்கள். இவங்களை பற்றி சொல்லப்படுது, இவர்கள் சென்ற போரில் தோற்ற வரலாறே கிடையாது, போரில் தோற்ற தளபதியே கிடையாது காலித் இப்னு வலீத். இன்னொரு முறை அவர்களுக்கு பின்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்துக்கு வராங்க. அப்பொழுதும் இவர்கள் மூலியமாக படை நடத்தப்படுகிறது. அப்போ அபூபக்கர் கட்டளையிடுறாங்க, நம்முடைய படைகளை அழைத்து கொண்டு ஈராக்குள்ள இந்த தேசத்தில் நீங்கள் நுழைய ஆரம்பிங்க, படை நடத்துங்க என்பதாக காலித் இப்னு தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு ஈராக் தேசத்துக்குள் நுழைகிறாங்க. அங்கே ஹர்மூஸ் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த ஹர்மூஸ் என்ற மன்னன் ஏறத்தாழ 2 லட்சம் படை வீரரோடு காத்து கொண்டிருக்கிறான். இங்கிருந்து போகிற சஹாபாக்கள் 18,000 பேர் தான். அங்கே போய் அந்த நாட்டுக்குள்ள படையை அமைச்ச உடனே, கூடாரத்தை அமைச்ச உடனே ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இதுதான் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, இஸ்லாத்துடைய வீரம் எங்கிருந்து புறப்படுகிறது, இந்த உலகம் எங்களுக்கு எவ்வளவு அற்பமானது என்பதை காலித் இப்னு வலீத் அந்த வார்த்தை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உணர்த்தக்கூடியது. இன்றைய வாலிபர்கள் எல்லாம் மனதிலே பதிய வைக்கக்கூடிய வார்த்தை. காலித் இப்னு வலீத் அந்த எதிரி மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், மன்னனே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உனக்கு சலாம், பிரச்சனை இல்லை. நீ அப்படி ஏற்க முடியலையா, எங்களுக்கு ஜிஸ்யா என்ற வரியை கட்டி இஸ்லாத்துக்குரிய கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னுடைய ஆட்சியை நீ வச்சுக்க. அதையும் உன்னால் செய்ய முடியலையா, எச்சரிக்கை கொடுத்தார்கள். எப்படி உன் படை தளபதிகளும் வீரர்களும் மதுவையும் பெண்ணையும் நேசிப்பார்களோ அதுபோன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துடன் நான் வந்திருக்கிறேன். இந்த 3ல் நான் ஒன்று எடுத்துக்கலன்னு சொன்னா இப்பேற்பட்ட இந்த படையோட நீ போர் செய்யறது தவிர்க்க முடியாதாகிரும். இந்த செய்தி மன்னர் படித்து அப்படியே அதிர்ந்துருவான். இந்த செய்தி படை தளபதிகளுக்கு தெரிஞ்சு போய் சில தளபதிகள் நைட்டு ஓடிடுவாங்க, யாரா இந்த படையோட போய் மோதுறது என்பதாக. அருமையானவர்களே, இறுதியாக போர் நடக்கும், அவன் பின்வாங்க மாட்டான் மன்னர். ஆனால் ஒவ்வொரு பகுதியாக ஜெயித்து கொண்டே போவார்கள் சஹாபாக்கள். அருமையான இப்படிப்பட்ட வீரத்தின் விளைநிலம்தான் சஹாபாக்கள். அப்போ மரணத்தை நேசித்தார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், ஆனால் இன்னைக்கு என்ன, ஒருத்தனை தலைவனாக்கணும், ஒரு நாட்டின் ஆட்சியாளன் ஆக்கணும்னா சினிமாவை மையப்படுத்திருக்குது இன்னைக்கு இந்த காலகட்டத்துடைய இளைஞர்களுடைய விஷயம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் பேசி ஆகணும், இதெல்லாம் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரதா, இஸ்லாம் வேற இங்கே நடக்கிறது வேறெல்லாம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சமூகம் பாருங்க, பழனி பாபான்னு ஒரு நபர் நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு மிகப்பெரிய ஆசான். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஓன் தொகுதியில் முஸ்லீம் தொகுதியில் முஸ்லீம் மட்டுமே நின்று 60 வேட்பாளர்களை நீங்கள் ஜெயிச்சிடலாம், மற்ற இடத்துல 40% 20% இருக்கீங்க, அங்கங்கே இருக்கவங்களோட கூட்டணி போட்டால் 80 வரைக்கும் நீங்கள் வந்துடலாம். 80ங்கிற அளவுக்குலாம் இந்த நாட்டில் எவனுமே இல்லைடா, உன்னோட பெரிய என்ன எவனும் கிடையாதுடா அப்படின்னு தமிழ்நாட்டு கணக்கா சொல்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாளாக. அப்போ இந்த சமூகம் ஒன்று சேரும்போது எல்லா இயக்கங்களும் இது வரைக்கும் ஒன்றா நின்னதில்லை, நிற்கும் போது ஒரு பெரும் வெற்றி, நமக்கான ஒரு பிரதிநிதித்துவம் என்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். சக்தி இருக்கு, நமக்கு அது எடுத்துக்காமல் இருக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த முறை எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து நமக்கு திராவிடம் என்பது நீண்ட காலமாக நம்மளுடைய எதிரியான அந்த பார்ப்பனர்களுக்கு எதிர்த்துவமாக நமக்கு நின்று துணை நிற்கிறாங்களே, நம்ம போய் நின்னோம், வேறலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நிற்கிறாங்களேன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த தடவை போட்டாலும் அவன் ஜெயிக்கல. அப்போ என் மனசில் பட்டது என்னென்னா, அப்போ இந்த சமூகத்துக்கு அப்படி சக்தியெல்லாம் கிடையாதா? இந்த சமூகம் நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு பெரிய ஆசான்னு சொல்லிட்டு போனாரு, ஆனால் எல்லாரும் சேர்ந்தாலும் தோத்து போகுது இந்த சமூகம். என்னடான்னு பார்த்தா வாலிபர்கள், இந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் யார் கூடாங்க, படத்தில் நடித்த விஜய் என்ற ஒரு நபருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறிச்சிட்டான். அவருன்னா அவர் போய் சேரல, அவர் இழுபறியாக போகுது, அது வேற. ஆனால் எதன் அடிப்படை, இது எவ்வளவு கேவலமாக இருக்கு, இது எத்தனை கேவலம் அன்பானவர்களே. தோத்தது எனக்கு டிஎம்கேவா தெரியல, அது ஏதோ சரியா, ஆனால் நம்மளுடைய அந்த ஒரு நமக்கென்ற இருந்த சக்தி இங்கே வேலை செய்யலையே.
கடைசியில் ரிசல்ட் வரும் பார்த்துட்டு இருந்தால் தெரியுது, அந்த தாவேக்காலே பல வேட்பாளர் முஸ்லீமாக நிற்கிறாங்க. ஒரு விஜய், ஒரு சினிமாவின் மோகம். அப்போ இந்த நாட்டில் ஒருவேளை நீங்கள் யாருன்னா அடுத்த சிஎம் வரும்னா முதல் நடிக்க போயிடும். 30 வருஷம் என்ன செய்யணும்? லவ் பண்ணுற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். அப்புறம் தான் சிஎம் ஆக முடியும். ஏற்றுக்க முடியுதா? அருமையானவர்கள், இது ஏன் பதிவு செய்கிறேன்னா, இந்த வாலிபர்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் உலகளாவிய அல்லாஹ் இஸ்லாத்தின் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களின் காரணமாக. அவருடைய வார்த்தை என்ன? எதிரிகளே, உங்களுடைய படை தளபதிகள், உங்களுடைய வீரர்கள் எல்லாம் பெண்ணையும் மதுவையும் எப்படி நேசிப்பார்களோ மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் நாங்கள். இந்த வார்த்தையோட உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் உலகளாவிய உச்சத்தில் அல்லாஹ் வச்சிருந்தான். 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கும். அருமையானவர்களே, 10 ஆண்டு கிடைச்சவனே வஞ்சிடான். இந்தியாவே நாங்கள் சனாதனமாக்கிட்டோங்கிறோம். 10 ஆண்டு கிடைச்சது. அப்போ 1000 வருஷம் ஆண்ட இந்த முஸ்லீம்களுக்கு. எனவே அருமையான வாலிபர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாம் எதை இஸ்லாம் என்று கற்று வைத்துக் கொண்டு நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ மரணம் என்பது அது ஒரு அற்பமான விஷயம் என்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய வெற்றியாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு இன்று என்ன? உலகத்தின் மோகம். பிள்ளையை ஓத அனுப்ப முடியல, இதை விட அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அதிலே தோத்தாச்சு. அப்புறம் அதுக்கான கல்வியை கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் அஜரத்தி உலமாக்குடைய தொடர்பே என் பிள்ளைக்கு இல்லை, ஜெயிச்சிருமா? கல்வியை சொல்லிட முடியுமா? எனவே அருமையானவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை சற்று இந்த வாலிபர்கள் முஸ்லிம்கள் மீண்டும் எடுத்து படித்து பாருங்கள். ஏன் ஜெயித்தார்கள்? இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்தாலும், நான் ஒருத்தனை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணாலும், இன்னைக்கு நாம் ஏன் தோற்றோம் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். நிச்சயமாக புரிய ஆரம்பிச்சிடும். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காலித் இப்னு அவங்க இறுதிய திறந்து மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. காலித் இப்னு வலீத் இப்படி பல போர்கள் செய்தாங்க, பல வெற்றிகள். ரோம், பாரசீகம் மிகப்பெரிய அரசுகள். இந்த 2 அரசையும் தோற்கடித்ததில் முக்கியமான கரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க, அழுகிறாங்க. எங்க வீட்டில் படுத்திருக்காங்க, அழுகிறாங்க. சாப்பிட்ட, ஏன் காலித் அழுகிறீங்க? சொல்றாங்க, இங்க பாருங்க தோழரே, இங்க பாருங்க, இந்த போர்களுக்கு இந்த வெட்டுக்காயம் இருக்கேன், இந்த போரில் போறப்ப இந்த வெட்டுக்காயம் இருக்கேன், இந்த போரில் போறப்ப தன்னுடைய உடல் முழுக்க அந்த சூடுகளை காட்டுகிறார்கள், தழும்புகளை காட்டுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இதுல எந்த ஒரு காயமும் இன்னைக்கு உயிரோட இல்லையே, எனக்கு ஷஹீது வேணாமா? எனக்கு ஷஹீது கிடைக்கணுங்கிற ஆசையில தானே நான் எதிரிகளுடைய படைகளுக்குள்ள பூந்து நான் போர் செஞ்சேன். சஹாபாக்கள் ஆற்றல் படுத்துறாங்க, காலிதே கண்ணீரை தொடங்குங்கள், நீங்க அல்லாஹ்வுடைய வாள்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வாள் எங்கேனாச்சும் உடையுமா? அப்போ நீங்கள் போரில் ஷஹீதாயிட்டா அது உடஞ்ச மாதிரி தானே. எனவே தான் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டான். ஆனால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவருக்கு ஷஹீதி தான் அல்லாஹ் கொடுப்பானா என்பதாக. ஆமீன். அருமையானவர், இப்படியாக அவருடைய மௌத்தும் நிகழுது. அவங்கள வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகிறப்போ அவங்களுடைய தாயார் கதறி அழுகிறாங்க. அந்த ஜனாசா பெட்டி வெளியே போகிற நேரம் வானத்தை பார்த்து இப்படி கையேந்து ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹ்கிட்ட. யா அல்லாஹ், என்னுடைய மகன் காலித் இப்னு வலீத் இருக்கிறாரே, இஸ்லாத்தை காத்தார். எப்படி தெரியுமா? சிங்கம் தன் குட்டிகளை எவ்வாறு பாதுகாக்குமோ அப்படி என் பிள்ளை என்ன செய்தான்? எதிர்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை பாதுகாத்தான். இன்னைக்கு என் புள்ள உங்ககிட்ட வராயா அல்லாஹ், நீ அவன் எப்படி இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தானோ அது போல என் பிள்ளைய நீ பாதுகாத்துக்கலான்னு கண்ணீர் விட்டாங்க. அருமையான சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி என் புள்ள ஆகணும்னு எந்த தாயாச்சு இன்னைக்கு நினைக்கிறாளா? நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லை. ஆனால் அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவனுக்கு மட்டும்தான் இம்மையிலும் கண்ணியம், மறுமையிலும் கண்ணியம். அந்த விஷயத்தில் இன்னும் நம்ம உரியாதான் இருக்கும், நம்ம மாதிரியே போயிடலையே. எனவே இப்பேற்பட்ட பிள்ளைகளால் நம் பிள்ளைகளை ஆக்க வேண்டும். வாலிபர்களே, உங்களுடைய சற்று சிந்தித்து உங்களுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சமூகத்தின் ஒற்றுமை என்பது, நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் ஜெயிக்கணும்னாலும் ஜெயிச்சிடலாம், இந்தியா லெவலில் ஜெயிக்கணும்னாலும் ஜெயிச்சிடலாம், உலக லெவலில் ஒன்று ஜெயிச்சிடலாம். உன் தோழியை ஒரு நாள் இங்கே எவனாலும் பிடுங்கி விட முடியாது. ஆனால் என்னது? மார்க்கப்பற்று குறைவு, விளக்கமின்மை, பிரிஞ்சு போனது தோல்வியாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. சேர அன்னைக்கு ஜெயிச்சிடலாம். சேரக்கூடிய இல்மு யார்கிட்ட வரும்? நாமளாக தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். என்மையார்
அருமையானவர். இப்படி ஹாலித் இப்னு வலீத் சஹாபாக்கு வரலாறு படிங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வரலாறு கிதாபாகவும் இருக்குது. யார் வேணும்னா இன்ஷால்லா வந்து அணுகுங்க, நம்ம கிதாபையும் வாங்கி கொடுக்குறோம். வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நாமளும் வாழக்கூடிய, அல்லது நம்முடைய பிள்ளைகளாவது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய, இந்த சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் முக்கியஸ்தர் எல்லாமே இப்படிப்பட்ட வீரத்தை பெறக்கூடிய நல்ல வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு மீண்டும் நல்லா அளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.